தலையங்கம் ஒரு மார்க்கமாக இருக்கு. விஜய் திரிஷா இதால ஈழத்தமிழர்களுக்கு என்ன லாபம்? நடிகர் விஜய் அவர்கள் இறுதி யுத்தம் நடைபெற 2009ஆம் ஆண்டு நிறைய பேர் காசு சேர்த்ததாக்கும் இதை உண்ணாவிரதம் இருந்து. இது உண்மை கதை. நடிகர் அர்ஜுனா அவர்கள் வடிவா சொல்லியிருந்தார். நேற்று ஒரு காணொலியில் பார்த்துருந்தேன். இவங்க சும்மா கதைக்கிறது எல்லாம் வந்து வேண்டுறதுக்கு இதன்றதுக்கு தானே. எங்களுக்கு ஒன்று ஒருத்தருமே செய்ய மாட்டான். பில் கிளிங்டன் அவர்கள் வந்து பப்ளிக்காக தோன்றினார். பில் கிளிங்டன் எப்படி என்று உங்களுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுகள் அதுகளில் வந்து ஆதாரங்களை வச்சு உங்களுக்கு தெரியும் தானே. அவர் வந்து வெளிப்படையாக சொன்னார், மக்களை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு சின்ன தசை துண்டுக்காக என்னை அடமானம் வைத்து விட்டேன். இது என்ன திறமை என்றதுக்கு அப்பால் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுற விஷயம். அதாவது தொழிலதிபர், அவருடைய மகள் தான் சங்கீதா. பயோமெடிக்கல் சயின்ஸ் வந்து லண்டனில் படித்து கொண்டிருக்கிறா. பாடல் துறைக்குள்ளேயே அப்படியான விஷயம் வந்துட்டுதுன்னு சொன்னால் நடிப்பு துறைக்கு எவ்வளவு இருக்கும்? அது அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பே நேரடியாக சொன்னது இப்படித்தான். அப்போ அந்த நேரம் வந்து ஒரு தடவை அறிக்கை விட இப்படி இல்லைங்களே உண்டாயிருந்த படங்களை வெளியில் விடைக்க எனக்கும் பிள்ளைகளுக்கும் அன்ஈஸியாக இருக்குது. அதால் நான் டிவோர்ஸ் கோர்றேன். சேரி பாலட்ட மகன் திருமணத்துக்கு வந்து உண்டா வந்திருக்கணும். இது வந்து யாருக்கு கூட எடுபடும் என்ற எந்த குரூப்புக்கு ஜென்சிக்கு எடுபடும். உதாரணமாக சொல்லுறேன், இசையமைப்பாளர் இமானவர்கள் டிவோர்ஸ் பண்ணினதை விட அவர்கிட்ட படங்களுக்கான வாய்ப்பை கொடுக்குறத விட்டுட்டாங்க பாருங்க. அதே மாதிரி ஹரிஸ் ஜெயராஜ் அவர்கள், ரஹ்மான் சாரும் இடையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு போகணும். அவன் நேரம் தண்டை மனுஷியோட சண்டை பிடிக்கிறதுக்கும் விட்டுட்டு பிரிகிறதுக்கும் இசையமைக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஆனால் எங்களோட சனம் அதைத்தான் தூக்கி பிடிக்கும். இப்போவும் எந்த எவன் வந்தாலும் ஈழத்தமிழருக்கு ஒன்றுமே நடக்காது. ஏனென்று சொன்னால், வணக்கம் மக்களே, என்ன நிருபன் சிரித்து கொண்டு கொஞ்சம் கிளுகிழுப்பாக வந்து நிற்கிறீங்களான்னு நிறைய பேர் யோசிக்கக்கூடும். தலையங்கம் ஒரு மார்க்கமாக இருக்கு. விஜய் திரிஷா இதால் ஈழத்தமிழர்களுக்கு என்ன லாபம்? என்ன நிருபன் நடிகர்கள் பற்றியெல்லாம் கதைக்கிறீங்க, ஏதாவது பிரயோசனமாக கதைக்கலாமே என்றால், இனியில்லைன்னு ஒரு தரமான சம்பவம். இந்த காணொலி ஒரு கிளுகிழுப்பான காணொலி தான். ஆனால் எல்லாத்தையும் நேராக கதைக்க போகிறேன். ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், கிளி கிளி கிளின்னு கிளிக்க போகிறேன். ஸோ பிடிக்காட்டி விட்டுட்டு போகலாம். என்னென்னு சொன்னால், உண்மைகளை கதை கேட்க நிறைய விஷயங்களை பச்சையாக கிளிக்க வேண்டியிருக்கும். ஸோ முதலாவதாக கதைக்க போகிறேன். இந்த நடிகர் விஜய் அவர்களுக்கும் இந்த திரிஷா அவர்களுக்கும் திருமணத்துக்கு மீறின அந்த தொடர்பு இருக்கிறது. இப்போ சோஷியல் மீடியா எல்லாம் இதான் கதை. இவர் சிஎம்மாக வந்தால் இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது எங்களுடைய இளம் மட்டங்களெல்லாம் பெருசாக கொண்டாடுது இந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் வந்தால் என்ன லாபம் இதால்? அடுத்தது இந்த இப்படியான விஷயம் இந்திய சினிமாவில், அதாவது ஒரு நடிகையும் ஒரு நடிகரும் தொடர்பில் இருக்கிறது ஒரு பெரிய மேட்டரா? ஆரம்பத்திலே சொல்கிறேன், அமெரிக்காவுண்ட மிகப்பெரிய புலனாய்வு அமைப்பு வந்து அறிக்கை விட்டது, இந்திய சினிமாவில் இருக்கிற நடிப்பு 100%, சும்மா இல்லை 100%, அதுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருந்து தான் அவர்கள் வெளியில் வரினம், அதாவது மறைமுகமாக பாலியல் ரீதியான இல்லை அந்தரங்க தொடர்புகள் இருக்கின்றதை பட்டுப்படாமல் சொன்னது. ஒருத்தர் கூட எதிர்த்து அறிக்க விடையில. அந்த நேரம் ஏன் அறிக்க விடையில? அவன் அமெரிக்காக்காரன் சும்மா விட்டுருப்பான். அவன் வந்து எல்லாம் டாக்குமெண்ட்டுகள் வீடியோ எவிடன்ஸுகளை வச்சு கொண்டு தான் கதைப்பான். அப்போ யாரையும் வாயை திறந்துச்சுனோம்டா இப்போ நடக்கிறத பார்த்துனீங்க தானே. ஸோ அவன் வந்து கிழிச்சிடுவான். அடுத்தது விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா, அதாவது பிரபல தொழிலதிபர் லண்டனில் வசிக்கிற சொர்ணலிங்கம் அவருடைய மகள் சங்கீதா. அவள் இலங்கையை பின்னணியாக கொண்டவள், இலங்கையில் பிறந்தவள். ஆனால் அங்கே அவள் வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ் வந்து படித்தது வந்து லண்டனில். அவள் திருமணம் செய்தது, அவள் எப்போ சந்தித்தது விஜய் அவர்கள். பிறகு அவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கை இடையில் இந்த திரிஷா என்ற அந்த நடிகை வாரதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? அடுத்தது இப்படியான விஷயம் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்கா? முதலாவது வேறு வேலை வெட்டி இல்லாமல் இங்கிட்ட சனம் கதைச்சு கொண்டு இருக்குதா? எல்லாத்தையும் வந்து பச்சையாக நேரடியாக கதைக்க போகிறேன். இனி இல்லைன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலி, கொஞ்சம் நேரத்துக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு அருமையான காணொலிக்குள்ளே போவோம் வாங்கோ. முதலாவது நான் கதைக்க போகிற விஷயம் வந்து இந்த நடிகர் விஜய் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கை. அதுக்கு பிறகு ஏனைய விஷயங்களை கதைக்க போகிறேன். அவர் எப்படி சங்கீதா அவர்களை திருமணம் முடித்தது, அதுக்கிடையில் அவருடைய கேரியர், திரைப்படம் வந்து எந்தெந்த படங்கள் வந்து வெற்றி பெறுது, அதுக்கு பிறகு வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமாக இவர் என்ன செய்தவர், என்ன செய்ய போகிறார், எல்லாத்தையும் கட்டி கதைக்க போகிறார். முதலாவது திரையுலக வாழ்க்கைக்கு வரக்கு முன்னம் விஜய் அவர்கள் வந்து 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி 4ஆம் நம்பர் எங்கே பிறந்தவர் என்ற சென்னையில் பிறந்தவர், இந்தியாவில் பிறந்தவர். இவருக்கு வந்து தேப்பன் வந்து எல்லாருக்குமே தெரியும், சந்திரசேகர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர், திரைப்பட பின்னணி இருக்குது. அம்மா வந்து ஒரு பாடகர், அதுவும் கர்நாடக சங்கீத ஒரு பாடகர். இப்படியான பின்னணியில் குழந்தை நட்சத்திரமாக எல்லாம் அறிமுகமாகி 92ஆம் ஆண்டு வந்து நாளைய தீர்ப்பண்ட திரைப்படத்தின் மூலம் வந்து அவற்ற அப்பாவாலேயே வந்து கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்படுறார். அதுக்கு முதலே வந்து 84எல்லாம் சின்ன சின்ன படியை நடிக்க வலிக்கிட்டார். அவற்றை தந்தைன்ற இயக்கத்திலே நடிக்க வலிக்கிட்டார். நாளைய தீர்ப்பு வந்தவொடனே எல்லாரும் சொன்னது, இவர் என்ன பெரிய நடிகர், இந்த படியன் எங்கள் ஹீரோவாக வரப்போகுது என்றெல்லாம் கதைச்சவருக்கு பூவே உனக்காக என்ற அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுத்தது. அதுக்கு பிறகு நிறைய வெற்றி படங்கள்,
ஒரு எனி இல்லைன்ற ஒரு கதாபாத்திரத்தில் இப்போ எங்களோட அம்மணி திரிஷாவோட தரணி அவர்களுடைய இயக்கத்தில் வந்து என்ன படம் நடித்தவர் கில்லி. அது வந்து வேற லெவல் படம் உண்டு. அதுக்கு பிறகு கடைசியாக ஜனநாயகன் மட்டும் இப்போ வெயிட்டிங்கில் நிற்கிது. நிறைய ஹிட் படங்கள் 60க்கும் மேற்பட்ட படங்கள். ஒரு எனி இல்லைன்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அதில் எந்த வித மாற்று கதைக்கும் இடமில்லை. நான் கூட அவரது ரசிகன். நேரடியாக சொல்கிறேன், அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அதாவது இப்போ யார் வேணுமென்றாலும் பாடலாம், ஆட்டோ டியூன்ன்ற ஒரு விஷயம் வந்தால் அப்புறம் எல்லாரும் பாடலாம். ஆனால் முந்தைய அவர் வந்து இந்த பம்பாய் சிட்டி அப்படியான பாட்டுகள், என்னோட லைலா, அதெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், பாடகர், மக்களால் ஆரம்பத்தில் இளைய தளபதி என்று சொல்லி இப்போ தளபதி என செல்லமாக அழைக்கப்படுற ஒரு நபர், தயாரிப்பாளர், நடனம். அவரை போல் டான்ஸ் பண்ண இல்லாது ஒரு ஸ்டெப் பார்த்துட்டு கணக்கெல்லாம் மினக்கிட மாட்டாராம், ஆடிட்டு போடுவார். அப்படியான ஒரு டேலண்ட். இப்படி தான் அவருடைய திரையுலக வாழ்க்கையை ஒரு ஷோட்டாக சொன்னால், அவர் ஒரு வெற்றி படங்களில் வந்து குவிச்சு மாஸ், போக்கிரி, அப்படி நிறைய படங்கள் எவ்வளவோ சொல்லலாம். சுறா அப்படி கொஞ்சம் விமர்சனங்கள் இருந்தாலும், அதாவது அவர் மாசா காட்டைக்கு வந்து ரியாலிட்டியை மக்கள் வந்து விரும்புகிறத விட அந்த மாசத்தான் கூட பார்ப்பினோம். அதாவது இப்போ ரியாலிட்டியாக 10 பேருக்கு அடிக்கலான்னு தெரியும், ஆனால் விஜய் அவர்கள் வந்து 10 பேருக்கு அடித்தா தான் அவருடைய ஃபேன்ஸ் வந்து தியேட்டரில் விசில் அடிக்கும். அப்படி ஒரு பின்னணியான ஒரு நடிகர். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ திருமணம் முடிக்கிறாருன்னு சொன்னால் 99 வேண்டிய திருமணம் நடக்குது. எப்படி நடக்குதுண்டா இந்த கதையை வடிவாக கேளுங்கோ. இவர் வந்து நடிப்பில் பிஸியாக இருந்து கொண்டிருக்கிற சமயம் லண்டனுக்கு போக சொர்ணலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், அவருடைய மகள் தான் சங்கீதா, பயோமெடிக்கல் சயின்ஸ் வந்து லண்டனில் படித்து கொண்டிருக்கிறார். ஃபேமிலியால் ஒரு அறிமுகம் கிடைக்குது. அப்போ பூவே உனக்காகன்ற அந்த படத்தில் அவள் நிறைய இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறா. இவற்றை நடிப்பு வந்து அது நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கும். நேரடியாக விஜய் அவர்களுக்கு சொல்லியும் இருக்கிறார். லவ் எல்லாம் இல்லை, சொல்லி போட்டு பிறகு இவரை நேராக பார்க்குறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கிறா. வடிவ கேளுங்க இந்த கதையை. ட்ரை பண்ணிக்க 96ஆம் ஆண்டு வந்து சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வரைக்க அங்கே தான் விஜய் அவர்களை நேரடியாக முதல்ல சந்தித்து அவள் வந்து அங்கத்திய கல்ச்சரில் வளர்ந்த லண்டனில் சிம்பிளாக கேட்ட அவங்களோட அம்மா அப்பா அவருக்கு பார்க்கலாமான்னு கூட்டி கொண்டு போய் காட்டியிருக்கிறார். ஷோபா சந்திரசேகர் அம்மாவையும் சந்திரசேகர் அப்பா எல்லாரையும் காட்டி அப்படியே ஃபேமிலி வந்து அவை ஒரு நண்பர்கள் ஆகிட்டினும் வந்துட்டு போக விஜய் அவர்களுடைய அப்பா கேட்டிருக்கிறார், இந்த பெண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல. இவர் சொல்லிக்கார், ஏன் கேட்குறீங்களேன்னு சொல்ல. இல்லை, அவள் உனக்கு மேரி பண்ண உனக்கு ஓகேன்னு சொல்ல. இவர் சொல்லிக்கார், எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், பார்த்துக்கலாம்னுட்டு அப்படியே விட்டுட்டார். பிறகும் தேப்பன் வலியுறுத்தி இருக்கிறார் 2-3 நாளையாலையும். அந்த லண்டன் பிள்ளை, ஸ்ரீலங்கன் அந்த சிலோன் பிள்ளை தான் அந்த சொர்ணலிங்கமாட்ட மகள், அவள் உனக்கு மேரி பண்ணுறதுக்கு ஓகேன்னு கேட்டிருக்கார். கேட்ட ரீதியில் இவர் வந்து சொல்லிக்கார், உங்களோட விருப்பம் தான் எந்த விருப்பம்னு சொல்லி ஓமன்னு சொல்லியிருக்கார். இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கிளில் வாய்ச்சேன்னா இது இந்த ரியாலிட்டி வந்து எனக்கு தெரியாது. ஆரம்பத்திலே டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தாலும் இப்படி தான் இருந்திருக்கும் போல. அதாவது அம்மா அப்பாவுக்காக திருமணம் முடிச்ச மாதிரி தான் ஒரு கதை. சரி, இதெல்லாம் முடிஞ்சு 2000 ஆண்டு வந்து சஞ்சய் மூத்த மகன் பிறகுது. 2005 வந்து ஷாஷா என்று சொல்கிற மகள் பிறகுறா. நல்ல ஹாப்பியாக போய்கொண்டிருந்த இந்த குடும்பத்துக்குள்ளே யார் வாரா? திரிஷாண்ட நபர் வாரா. சரி, அவள் வாரான்றது அப்படியே வச்சுக்கொண்டு ஃப்ளாஷ்பேக்கு போகும். இந்த இந்தியாவில் சினிமா என்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு மோகம். அதுக்குள்ளால நிறைய அலுவலை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சினிமாவுக்குள்ளால நிறைய விளம்பரங்கள், எங்களோட கலாச்சார மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக காட்டப்படுற ஒரு விஷயம் சினிமா. நான் கேட்குறேன், இந்த இந்தியாவில் சினிமாவில் காட்டப்படுகின்ற நடிகைகள் மட்டுமா அந்த உலகத்திலே வடிவானாக்கள்? இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நிரூபம் சொல்ல வாரீங்கள்? திறமைன்றதுக்கு அப்பால் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுற விஷயம். அதாவது பயில்வான் ரங்கநாதன் என்று சொல்லி பச்சையாக கிளிப்பார். நான் கதைக்கிறதுன்ட்டு ஒரு 10 மடங்கு யோசிக்கலாம் அவர் கதைக்கிற வேகம். எல்லாத்தையும் அப்படி போல்டாக கதைப்பார். அதாவது பெட்ரூமில் லைட் அணைஞ்சா தான் ஷெட்டில் லைட்டு விழும். வடிவாக கேளுங்க, பெட்ரூமில் லைட் அணைச்சா தான் ஷெட்டில் லைட்டு விழும். ப்ரொடியூசர்ஸ், அதே மாதிரி டைரக்டர்ஸ், அதே மாதிரி ஆக்டர்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு போனால் தான். சிம்பிளாக நான் சொன்னால், பாடல் துறைக்குள்ளேயே அப்படியான விஷயம் வந்துட்டுதுன்னு சொன்னால் நடிப்பு துறைக்கு எவ்வளவு இருக்கும்? அதுவும் சின்ன திரைகளில், அதுவும் இந்த நாடகத்துறைக்கு சீரியலில் பலு மோசம் என்று சொல்லுவார்கள் அங்கே இருக்கிற நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள். அது நார்மல், அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமானு சொன்னால் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்று சொன்னால் திரையுலகம்ன்றதே வந்து ஒரு போகப்பொருள், ஒரு போகம், ஒரு ஹைஃபையான லைஃப். அது ஒரு இல்லைன்ற ஒரு இதாக காட்டுறது, ஒரு ப்ளஸையும் மைனஸையும் பக்கத்தை கொண்டு போய் கவர்ச்சி வீச வெறும் தான். அந்த நேரம் வந்து நான் பெரிய விஸ்வாமித்திர முனிவர்ன்ட்டு பேசாமல் இருக்க மாட்டான் எவனுமே, சந்தர்ப்பங்கள் கிடைக்க. ஸோ அது ஒரு நார்மலான விஷயந்தான். இவங்களோட கதையை பார்த்தா மிச்சம் எல்லாருமே வந்து ஒன்றுமே செய்கிறேல. விஜய் அவர்கள் தான் ஏதோ அன்அஃபிஷியலாக ஒரு இல்லீகலாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்காரண்டு. அது வந்து திரைத்துறைக்கு வந்துட்டாலே அது வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. ஒரு தருமே அதுக்கு தப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த
அமெரிக்காவை தளமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பே நேரடியாக சொன்னது இப்படித்தான். அப்போ அந்த நேரம் வந்து ஒரு தடவை அறிக்கை விட இல்லை, இப்படி இல்லை, நாங்கள் எல்லாம் பெரிய கற்புக்கரசல்கள், அது நார்மல், அது ஒரு தவறும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த விஷயம், 18 வயதை பூர்த்தி செய்த யாரும், இதை எத்தனையோ காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன், மியூச்சுவல் கன்சர்னில் 2 பேர்கிட்ட ஒத்துணர்வோட பாலியல் தொடர்பில் இருக்கிறது எந்தவித பிரச்சனையும் இல்லை, எந்த சட்டத்திலையும் சொல்லலை. ஆனால் எந்த சட்டத்திலையும் சொல்லுது அது டிவோர்ஸுக்குரிய ஒரு கீ பாயிண்ட்டாக வரும், ஒரு பேஸ்லைன் பாயிண்ட்டாக வரும். இதால் நான் இவரை டிவோர்ஸ் எடுக்க போகிறேன்றதை தவிர அதுக்காக அவரை பனிஷ் பண்ணிடலாது, அதை வடிவாக்கலுங்க. அதால் இவருக்கு இவ்வளவு குற்றம்னு சொல்லி இதன்றதுக்கு ஒரு சட்டமும் இல்லை. இது வந்து நார்மல். அப்போ இவ்வளவு பெரிய வெற்றி படங்களை, அதுவும் இவ்வளவு பேர் இருக்கேன், அவ 2 பேரையும் சேர்த்து எத்தனை படங்கள் எடுத்தவங்க, விஜய் திரிசா கூட்டணியில் எத்தனை ஏராளமான படங்கள் வந்தது. நீங்கள் யோசிக்கலாம், அவன் கொம்போ வந்து நல்லா இருக்கிறதால, இல்லை கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கிறதால நிறைய டைரக்டர்ஸ் வந்து இவை எடுத்தால், அல்லது ப்ரொடியூசர்ஸ் தானே முக்கியம், ப்ரொடியூசர்ஸ் தான் படமே, ப்ரொடியூசர்ஸ் தான் அவங்களோட காசு தானே கொட்டுறது. அவங்க பாருங்க, அதான் அந்த படங்களுக்கு எல்லாம் வந்து கடவுள் சார்ந்த காசு சம்மந்தப்பட்ட கடவுள் சார்ந்த பேர்களை வைப்பினோம் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி. நீங்கள் நினைக்கிறீங்களா டைரக்டராக வைக்கிறேன்ட்டு? சிம்பிளாக சொன்னால் ஏழுமலை என்றதார் திருப்பதி வெங்கடாசல பெருமான் கொட்டோன்னு கொட்டுவாங்க காசு. திருப்பதி இப்படி எவ்வளோ இருக்குது, பழனி எல்லாம் வந்து இந்த கூட கடவுள் சார்ந்த பேர்களை வைக்கிறது யாருண்டா. இது நான் சொல்கிற ஒரு கொஞ்சம் உதாரணம், நிறைய இருக்குது. இப்படி யார் இது வைக்கிறேன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் தீர்மானிக்கிறது. இவன் 2 பேரையும் எடுத்தால் இவ்வளோ பிஸ்னஸ் எங்களுக்கு வருமன்றது தான். இந்த 2 பேரையும் செய்து அதையும் தாண்டி அவன் நார்மலாகவே படங்கள் தொடங்குறதுக்கு முன்னுக்கெல்லாம் 2 பேரையும் ஒரு ரூமில் விடுறதாம். என்னென்னு சொன்னால் அப்போ தான் ஓப்பனம் ஆகும். இப்போ ஒரு அன்ஈஸியாக இருக்குமே இல்லை, புதுசாக ஒரு மனிதரை பழக. இப்போ நான் ஒரு ஆள் இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னா என்ன செய்வேன், டக்குன்னு போய் இங்கே வாங்க ஒன்றுட்டு எடுக்கிறதா இல்லை. அது எல்லா விடயத்திலையும் இருக்குது தானே, செக்ஸ்ன்ற விடயத்திலையும் இருக்குது தானே, ப்ரீ பிளேன் ஒரு முன்னரான ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அப்படி இருக்குது தானே. நிறைய அடல்ட் தானே பார்ப்பீங்கள் கதைக்கிறனால நேரு. அதே மாதிரி அவையும் நடிகர்கள் அண்டேக்கு அவர்களுக்கு இடையில் நிறைய அப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவன் நடிப்புத்துறைக்கு வாரதுக்கே இன்னும் இவ்வளோ பெரிய மாடலிங்கில் இருந்துட்டு, திரிஷாண்டவ ஆரம்பத்தில் மாடலிங்கில் இருந்தவ, அப்புறம் நடிப்புத்துறைக்கு வந்து இப்போ இந்த லெவலில் நிற்கிறா. அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளவு பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஒரு கட்டத்துக்கு வர முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் திறமைன்றதையும் தாண்டி இன்ஃப்ளூயன்சிங் சரியான முக்கியம். ஸோ அவள் வந்தால் அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், இது மேட்டர் இல்லை. மேட்டர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இவர் வந்து அவருடைய மனைவியால் சொல்லப்படுகின்ற காரணம் வந்து என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இப்படி எங்களோட திருமணத்தை வரம்பை மிஞ்சிய உறவில் இருந்து 2 பேரும் ட்ரிப்புக்கு எல்லாம் போகிறவே, ட்ரிப்புக்கு போனது கூட பிரச்சனை இல்லை. அவள் வடிவாக கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டை சங்கீதா அவர்கள், அந்த நடிகை அவருடைய படத்தை வெளியில் விடைக்க, ட்ரிப்பில் இருந்த படங்களை இருந்த படங்களை வெளியில் விடைக்க எனக்கும் பிள்ளைகளுக்கும் அன்ஈஸியாக இருக்குது, அதால் நான் டிவோர்ஸ் கோர்றேன். சரி, அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த நடிகர் விஜய் அவர்கள் செய்த படுகொலை என்னன்னு சொன்னால், அதுக்கு எந்தவித விளக்கமும் கொடுக்காம படத்தில் வர மாஸ் மாதிரியே நீங்கள் இதை வச்சு தானே வெளுத்த பார்க்குறீங்கள் வந்துட்டு, இந்த பார் என்னடா சும்மா அரசியல் புரிசலாக எல்லாம் கைக்கிறீங்க, நான் இந்த பார் வெளிப்படையாகவே கூட்டி வந்து வச்சுக்கிறேன்ற மாதிரி நேற்று ஒரு தயாரிப்பாளர்கிட்ட மகன்ற திருமணத்துக்கு வந்து உண்டா வந்திருக்கணும். இது வந்து யாருக்கு கூட எடுபடுமென்ற எந்த குரூப்புக்கு ஜென்சிக்கு எடுபடும். ஜென்சி வந்து இதுகளை விரும்புவாங்களா, அண்ணா வந்துட்டாண்டா அடுத்த அண்ணியோட அப்புறம் சித்தியோட வந்துட்டாண்டா அதை வந்து கதைப்பாங்க. ஒரு படித்த சமூகம் இதை வந்து கடைசி வந்து விரும்பாது. குடும்ப வாழ்வில் சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காத ஒருவர் ஒரு நாட்டினுடைய தலைவராக எப்படி இருக்குமென்று அந்த இடத்தை அவருக்கு அரசியலில் உண்மையாக ஒரு வீழ்ச்சி வரும் படித்த சமூகத்தால். மற்றபடி சாதாரண மக்கள் வந்து இதை பற்றி கணக்கு எடுக்க போகிறதில்லை. இப்போ வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் செட்படியில் அவனும் ஒரு 3-4 டிக்டாக்ல மெயின்டைன் பண்ணுவான், ஃபேஸ்புக்கில் ஒரு 10 மெயின்டைன் பண்ணுவான். இதெல்லாம் அப்படியான வயது குரூப்போட நாங்கள் பழகிறபடியே தான் சொல்கிறோம். அப்போ 5-6 மெயின்டைன் பண்ணுற அவனுக்கு இது ஒரு மேட்டரே இல்லை. அவன் யோசிப்பான், அண்ணா பெரிய லெவலில் இருக்கார், அண்ணா இப்படி செய்துட்டாருண்டு. என்னவோ எப்படியோ ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிற அருகது எங்களுக்கு இல்லை. இது ஒரு பெரிய விடயமும் இல்லை என்னுடைய வாதப்படி. என்னென்னு சொன்னால், அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விடயத்துக்குள்ளால் சான்ஸ் கேட்டு அலைகிற எத்தனையோ பேர்களுக்கு இல்லை. இந்த எக்ஸ்போஸ் ஆகியிருப்பினோம் ஆல்ரெடி நிறைய விடயங்களுக்கு. நடிகர் விஜய் மட்டும்தான் அப்படி, அல்லது விதிவிலக்குன்னு சொன்னால் இல்லை நிறைய பேர் பாருங்கள். இப்போ பிரச்சனை எங்கேன்னு சொன்னால், இந்தியாவின் சினிமாவில் இந்த விஷயத்தை பெருசாக பார்ப்பினோம். எவ்வளவு திறமையும் இருங்கோ. உதாரணமாக சொல்லுறேன், இசையமைப்பாளர் இமான் அவர்கள் டிவோர்ஸ் பண்ணினதை விட அவர்கிட்ட படங்களுக்கான வாய்ப்பை கொடுக்குறத விட்டுட்டாங்க பாருங்க. அதே மாதிரி ஹரிஷ் ஜெயராஜ் அவர்கள், ரஹ்மான் சாரும் இடையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு போனது. தனுஷ் அவர்கள், நிறைய பேரை சொல்லலாம். ஜிவி அவர்கள் மிக திறமையானவர்கள். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் இதன் இல்லை. ஆனால் அந்த சனம் அது ஒரு பிழையான விஷயம். ஒரு தண்ட திறமையைத்தான் பார்க்கணுமே தவிர அரசியலுக்கு கட்டாயம் பார்க்கணும். மற்றபடி இப்படியான களத்துக்கு அவனேரையும் தண்டை மனுஷியோட சண்டை பிடிக்கிறதுக்கும் விட்டுட்டு பிரிகிறதுக்கும் இசையமைக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஆனால் எங்களோட சனம் அதைத்தான் தூக்கி பிடிக்கும். இப்போவும் அதான் பேசு பொருள் ஆக்கியிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்ஸான கம்யூனிட்டியாக இதை அப்படி நிற்கக்கூடாது.
அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுவே அமெரிக்காவில் நடந்திருந்தால் என்ன நிரூபணம் நடந்திருக்கும்? நடக்க இல்லையா? நடந்தது. பில் கிளிங்டன் அவர்கள் அங்கே தனக்கு உதவியாளராக இருந்த மோனிகா லிவிங்ஸ்கி என்ற ஒரு ஆளோட போயிட்டு தொடர்பில் இருந்து செக்ஸ் வச்சுட்டு அது அப்படியே முடிஞ்சுது. அவள் வந்து அறிக்கை விட்டு விட்டா, இவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டார் என்று. அப்போ நாங்கள் தர வழி எல்லாம் என்ன யோசிப்போம்? இப்போ விஜய் அவர்கள் எல்லாம் பாயை திறக்கையில் மனைவி இப்படி சாட்டி சொன்னதுக்கு பில் கிளிங்டன் அவர்கள் வந்து பப்ளிக்காக தோன்றினார். பில் கிளிங்டன் எப்படி என்று உங்களுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுகள் அதுகளில் வந்து ஆதாரங்களை வச்சு உங்களுக்கு தெரியும் தானே. அவர் வந்து வெளிப்படையாக சொன்னார், மக்களை என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் ஒரு சின்ன தசை துண்டுக்காக என்னை அடமானம் வைத்து விட்டேன், இது எனது தவறு, மன்னிச்சு கொள்ளுங்கள். முடிஞ்சது படம். அடுத்த அளவில் அவர் பார்த்து கொண்டிருந்தார். அதுக்காண்டி அவர் வந்து ராஜினாமா செய்யவோ அல்லது பெரிய அளவில் எல்லாம் மன்னிப்பு கேட்டு குளாரி டிப்ரெஸ் ஆகியிருக்கல. அந்த கம்யூனிட்டியும் அதை மறந்துட்டுது. எங்களோட சமூகம் தான் இதை தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்கும். ஸோ ஒரு திறமை சார்ந்த ஒருவர் தான் அவர். விஜய் அவர்கள் மிக திறமையானவர், அதில் எந்த வித மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இதை கதைச்சு கொண்டிருக்கிறதால ஏதாவது நான் ஏற்கனவே நக்கலாக சொன்ன மாதிரி ஒரு முன்னேற்றம் பெறப்போகுது, எங்களோட நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி கூட போகுதா, ஜிடிபி கூட போதான், ஒரு ஆணியும் நடவாது. அடுத்த விஷயம் கதைக்க போகிறேன். இவர் வந்தால் ஈழத்தமிழர்களுக்கு என்ன நடக்குமெண்டு. இதான் ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. எவன் வந்தாலும் ஈழத்தமிழருக்கு ஒன்றுமே நடக்காது. ஏனென்று சொன்னால், ஈழத்தமிழர்களில் கரிசனை காட்டி அல்லது ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது உரிமை பற்றி கதைத்தால் அங்கே இருக்கிற மத்திய அரசு யோசிக்கும். இவங்கள் பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்படியான சிந்தனைகளோடு உருவாகினால் அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பிரிவினவாதத்தையும் தூண்டும். அதால் எவன் வந்தாலும் எங்களை கண்டென்ட்டாக வச்சு கதைச்சு கொண்டு முழு பேரும் எல்லாரும் கதைப்பினோம். டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வடிவாக சொல்லியிருந்தார், நேற்று ஒரு காணொலியில் பார்த்துருந்தேன். இவங்கள் சும்மா கதைக்கிறது எல்லாம் வந்து காசு வென்றிருக்கு இதன்றது தான். எங்களுக்கு ஒன்றும் ஒருத்தருமே செய்ய மாட்டான், ஒன்றுமே நடக்காது. ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த அலை முந்தி இலங்கையை சுற்றி மையம் கொண்டிருந்தது, அந்த சூறாவளி இப்போ இந்தியாவில் அடிக்குது, பார்க்க தெரியுது. அது தமிழ் தேசியத்துக்காக உயிர் நீத்தவர்களுடைய வைப்ரேஷன். அது யார் கதைச்சாலும் ஒரு இடத்த வட்டமாக சுற்றும், அதை அழிக்கவே முடியாது. மற்றபடி யார் வந்தும் எங்களுக்கு லாபம் இல்லை. இந்த குறிப்பிட்ட நடிகர் விஜய் அவர்கள் இறுதி யுத்தம் நடைபெற 2009ஆம் ஆண்டு நிறைய பேர் காசு சேர்த்ததாக்கும் ஏதோ உண்ணாவிரதம் இருந்து. இது உண்மை கதை. நடிகர் விஜய் அவர்கள் வெறும் 500 ரூபா தான் அதில் ஒன்றே போட்டவர். அப்போ விஜய் அவர்களை பற்றியும் திரிஷா அவர்களை பற்றியும் கதைக்கிறதால அது நாட்டில் சினிமாக்காரன் யாவன் சாதாரணமாக நடக்கும். இது இந்த விஷயங்கள் எல்லாம் சினிமா அதுக்காண்டி அவர்கிட்ட சினிமாவை புறக்கணிக்கணுமெண்டா அங்கே தான் மோட்டுத்தனம் இல்லை, வடிவாக என்டர்டெயின் பண்ணணும் பார்த்து. அவர்கிட்ட சினிமாவால் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், மன அழுத்தமே பறக்கும். நல்ல ஒரு திறமையானவர். அவர்கிட்ட பாட்டு வருதா கேளுங்க, நல்லா இருக்கும். அவர்கிட்ட என்ன விஷயம் பாருங்கள், அவர்கிட்ட தயாரிப்பில் ஒரு படம் வருதா பாருங்கள், அவ்வளோதான். அவர் ஒரு அரசியல்வாதியாக எங்களுக்கு கொண்டு வந்து இலங்கைக்கு ஏதோ பிடுங்க போகிறார் அல்லது அவர் வந்து எங்களுக்கு அது செய்ய போகிறார் இது செய்ய போகிறார்ன்னு மட்டும் நினச்சிட வேண்டாம். அவர் அல்லது திரிசாவோட திரிகிறது, அங்கே திரிகிறது, கள்ள தொடுசல் வச்சிருக்கிறார் என்று கதைக்கிறதால ஒரு சேர்த்து லாபமும் நடக்காது. இதுதான் உண்மை. ஈழத்தமிழர்களுக்கு இதை புரிய வைக்கணுமென்று நான் நினைச்சேன். நான் கதைக்கிறது அது பிள்ளைன்ற தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. இதுதான் உண்மையான விஷயம். உண்மைகள் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். திருப்ப சொன்ன மாதிரி ஷெட்டில் லைட் எரியணுமெண்டா பெட்ரூம் லைட் வந்து 100 தான் எரியும். இது வந்து பயில்வான் ரங்கநாதன் சொன்னது, நான் சொல்லல. பயில்வான் ரங்கநாதன் என்பது இந்த சின்மை மற்றும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு இடையில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயங்கள் பரபரப்பாக போக சொன்ன கதை. ஒரு பாட்டுக்கே அப்படி இருக்கண்டா, ஒரு படத்தில் பாடுறதுக்கே இவ்வளோ விஷயமாக இருக்கண்டா, நடிக்கிறதுக்கு இவ்வளவு இருக்கும். ஒரு பாட்டு பாடுறதுக்கே அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லி கதைக்கிறான்டா ஒரு ஆள். நான் சொல்லல, அவங்க தான் வந்து சொல்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் நடிக்கிறதுக்கு அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும் என்றதை தமிழர்கள் நீங்கள் திங்க் பண்ணணும். இதால் எங்களுக்கு ஓட்டு சாத்து பிரயோசனமும் இல்லை. இதால் ஓட்டு அலுவலகம் நடக்காத எங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு நாங்கள் இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பான கோரிக்கை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி 4 பிரயோசனமான கதை வரும். மறக்காமல் லைக் பண்ணி போட்டு உங்களோட கருத்தையும் போட்டுட்டு போங்க. நிறுவனம் உண்மையாக நல்லா இருந்தது, உதான் உண்மை, பர்ஃபெக்டாக இருந்தது, கிரேட் என்று சொன்னால் போட்டுட்டு போங்க. இல்லை நீங்கள் கதைக்கிற பிள்ளை யூஆர் ராங் இல்லை அப்படி சொல்லிட்டு போங்க. மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.